கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலி மாயானைன்னு சொல்லணும். கொடிய கோல் நாய் குரங்கு கோல மார்ச்சாலம் சொல்லணும். கோல மார்ச்சாலம்னுவாங்க. மார்ச்சாலம்னா பூனை. கோலம் மார்ச்சாலம் சம்புன்னு பிரிச்சிங்கன்னா பூனையை ரெண்டாக வெட்டிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால் படிக்கும்பொழுது கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். இதுக்காக தான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரது. சம்புன்னா நரி, மார்ச்சாலம்னா பூனை. பாருங்கள், இது உங்களாம் நம்ம இதெல்லாம் என்ன விஷயம்னு ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள். இதில் நடை உடை எதனாலேனும் நான் இடர் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். இதெல்லாம் என்னது, உண்மையிலேயே இது நரி பூனை சிங்கம் நினச்சின்னு இருக்கீங்களா? போன பிறவிலே சிங்கம் இருந்துச்சு, போன பிறவியில் நரியாக இருந்துச்சு, போன பிறவியில் பூனையாக இருந்துச்சு, இந்த பிறவியில் அதுவும் மனுஷனாகிடுச்சு. போன பிறவியில் நான் மனுஷனாக இருந்தேன், நானும் தேரலை. இந்த பிறகு அரியஸ் வச்சு இந்த பிறவியில் மனுஷனாக வந்திருக்கேன். நான் இவங்க கூட தான் மாட்டின்னு இருக்கேன். சுற்றி இருக்கிறதெல்லாம் யார்? யானை சிங்கம் நரி புலி. உள்ளத்தில் ஆன்மாவில் உடம்புல தான் வேறு. அதை தான் இந்த நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சூழ்ச்சியெல்லாம் இப்படிலாம் வரும் பாருங்க. அதனால் கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலி மாயானை கொடிய கோல் நாய் குரங்கு கோல மார்ச்சாலம் சம்பு நடை உடை எதனாலேனும் நான் இடர் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க. அதனால் சாமி கேட்குறது என்னென்ன, இதை ஒரு இடத்துல எழுதியிருப்பார். போன பிறவி திருப்பால் கொடுப்பார். போன பிறவியில் அவனுங்கெல்லாம் இப்படிலாம் பிறந்துட்டானுங்க, அவனுங்க ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி மனுஷனாகிட்டான். நான் போன பிறவியில் 6வது பாஸ் 6வதுல இருக்கேன். போன பிறவியில் அவங்க 5வது பாஸ் பண்ணவங்களாம் இப்போ 6வது வந்துட்டானுங்க. ஆனால் அவனுங்களோட நான் வாழ்ந்துன்னு இருக்கேன். அவனுங்கிட்டேருந்து என்னை காப்பாற்று. இதுதான் ரகசியம். இந்த சிங்கம் யானை நரி கரடி இதெல்லாம் எங்கே இல்லைன்னு நினச்சின்னு எங்கேயோ நினச்சிக்காதீங்க. மனிதர்களே அவங்க தான் இருக்காங்க. அதில் நம்ம அடித்து பிடுங்குறோன்னு இருக்கிறான், ஏமாற்றி பிடுங்குறோன்னு இருக்கிறான். அதனால் எல்லோரும் கூட தான் நம்ம வாழ்ந்து இருக்கணும். அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். இது தான் இங்கே சொல்லப்படுறது. இதை நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும், முருகப்பெருமான் பாம்பன் சாமியில் எப்படி நம்ம நடத்த சொல்கிறாரு, சிந்திக்க வைக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனையாக. சண்முக கவசத்தில் வரும் முருகன். எல்லாரும் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.